என்னை போன்ற சாமானின் குரலை இந்த அவையிலே ஏற்க வைத்த அருண்ராஜன் அவர்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்த திருச்செங்கோட்டின் குரலாக உங்கள் குரல் ஒழிக்க நாங்கள் ஒன்றாக உறுதியேற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, நம்ம இப்போ எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வரக்கூடிய தேர்தலில் நம்ம எவ்வாறு பணி செய்யணும் அப்படிங்கிறத நமக்குள்ள ஆலோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நாம் எப்படி பகிர்ந்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த தொகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு களத்தில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த களம் எப்பேற்பட்டது, அந்த களத்தை பற்றிய விவரங்களை அறிந்துட்டோம்னா அந்த களத்தில் நம்ம வந்து அடுத்த கட்ட பணிகளை செய்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை ஒரு பார்வை பார்க்குறோம். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகராட்சி திருச்செங்கோடு, ஒரு பேரூராட்சி மல்லசமுத்திரம், 3 ஒன்றியங்கள் திருச்செங்கோடு, மல்லசமுத்திரம், எழுச்சிபாளையம். அதில் திருச்செங்கோடு 24 பஞ்சாயத்துகளையும், மல்லசமுத்திரம் 26 பஞ்சாயத்துகளையும், எழுச்சிபாளையம் 10 பஞ்சாயத்துகளையும் உள்ளடக்கி இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் திருச்செங்கோடில் சட்டமன்ற தேர்தல் நடந்த முடிவுகள் ஒரு 1952 பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் 2 முறையும், காங்கிரஸ் 1 முறையும், திமுக கூட்டணி வந்து 4 முறையும், ஏடிஎம்கே கூட்டணி 5 முறையும் இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,31,100 ஓட்டுகள் வந்துருக்குது. அதில் வந்து வாக்குகளாக விழுந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,83,151 வாக்குகள் நமக்கு வந்து போன டைம் வந்து பதிவாயிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் திமுகவோட கூட்டணியில் 81,688 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஏடிஎம்கேல வந்து பொன் சரஸ்வதி 78,826 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியில் வந்து நடராஜ் 13,967 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தில் ஜனதா 3,726 வாக்குகளும் வெற்றி வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2,862 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஈஸ்வரன் ஜெயிச்சிருந்தார். ஆனால் நம்ம அண்ணன் இன்னைக்கு திருச்செங்கோடில் அவர் கரண்ட் எம்எல்ஏவாக செயல்படுறதுனால எனக்கு மத்தியானம் வந்த தகவல் வந்து அவர் தருமபுரிக்கு விருப்பமனு கொடுத்ததா எனக்கு தகவல் வந்துச்சு. தேர்தல் முடிவு 2021. இப்போ வரக்கூடிய தேர்தல் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2,947 வாக்குகள் அதாவது நீக்கப்பட்டதோடு இருக்குது. இன்னும் வந்து இறுதிப்பட்டியல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் ஓட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம இப்போ பூத் வந்து பார்த்தீங்கன்னா 289 பூத் இப்போ நமக்கு இருக்குது. இப்போ 289 பூத்து 2 லட்சத்தி ஓட்டு இப்போ நம்ம கையில் இருக்கிறது. நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 ஓட்டுகள் தான் நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம். 1,25,000 ஓட்டுகளை நோக்கி தான் நம்மளுடைய இந்த பயணம் நம்ம தொடங்க போகிறோம். சரி, இந்த 1,25,000 ஓட்டு கேட்கும் போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஒரு சின்ன ஃபார்முலாவாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு தான். அது ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக வேலை செஞ்சோம்னா ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லிட்டேன்னா நம்ம இந்த கணக்கு போடும்போது ஒரு பூத்துக்கு 700 ஓட்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. நம்ம இதை பிரித்து வகுக்கும் போது இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பூத்துக்கு 350 ஓட்டு நம்ம வாங்கணும். இதுதான் நம்ம டார்கெட். 700ல் 350 ஓட்டு, பாதி ஓட்டை நம்ம வந்து ஒரு இலக்காக வைக்கிறோம் 350 ஓட்டு. சரி, இந்த 350 ஓட்டு எப்படிங்கிறத அந்த 350 ஓட்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு பூத்துக்கு ஒரு 10 செயல் வீரர்கள் நம்ம உருவாக்கிக்கணும். அந்த செயல் வீரர்கள் ஒரு செயல் வீரருக்கு வந்து ஒரு 40 ஃபேமிலியை 40 குடும்பங்களை வந்து அவர் வந்து எடுத்துக்கணும். அந்த ஓட் லிஸ்ட்லேருந்து ஒரு நபர் ஒரு செயல் வீரர் 40 ஃபேமிலியை மட்டும் ரவுண்ட் அப் பண்ணி அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அரசு ஊழியர்களாக வெளியூரில் இருப்பாங்க, அப்புறம் நிறைய பேர் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்று போட்டு அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது வெளியூரில் இருக்கிறவங்களையும் அரசு ஊழியர்களாக வெளியே இருக்கிறவங்களையும் நாம் வந்து அவங்களே ஒரு தனி பட்டியல் போட்டு அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் நாம் 100% வாக்காளர்களுக்கும் நம்ம கொள்கை தலைவரையும் நம்ம தலைவரையும் நம்ம வேட்பாளரையும் கொண்டு போய் சேர்த்த முடியும். அதனால் அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எப்படி நம்ம எப்படி ஓட்டு வாங்கிக்கணும்னு முடிவென்ட்டோம். சரி, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 5 பணிமனைகள் அமைக்க சொல்லி தலைமையிலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதான் காரிகாலயம் பணிமனைகள். இப்போ நமக்கு இருக்கிறது வந்து நம்ம ஒரு சின்ன ஆஃபீஸாக போட்டிருப்போம். அப்படி இல்லாமல் ஒரு எல்லா சௌகரியங்களையும் உள்ளடக்கிய எல்லா தேவையோட 5 பணிமனைகள். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகரத்துக்கு 1, பேரூருக்கு 1, 3 ஒன்றியங்கள்லையும் நடுப்பகுதியாக பார்த்து நம்ம வந்து ஒரு
நம்ம அனைவரும், அதாவது ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நடு சென்டராக பார்த்து அனைவரும் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு 5 காரியாலயங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதையும் நீங்கள் தான் கூடிய விரைவில் நிர்வாகிகளை சேர்ந்து அந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஒரு நிர்வாக குழு அமைக்கிறோம். அந்த குழுவில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழுவில் நான் ஒவ்வொருத்தராக படிக்கிறேன். அந்த நபர்கள்லாம் அந்த குழுவில் இருக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு லீகல் கமிட்டி. ஏன் முதல் இடத்துலேயே லீகல் கமிட்டி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழு போகிற அந்த இடத்த காரியாலயத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கே முதல்ல நீங்கள் போய் அனுமதி வாங்கணும். அதனால் தேர்தலில் நீங்கள் தொட்ட ஆரம்பித்ததுலேருந்து அனுமதிகள் ரொம்ப முக்கியம், மஸ்ட். ரெண்டாவது நமக்கான சூழ்நிலை, நம்ம தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் அதிகம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு லீகல் கமிட்டி இருக்கணும். ஒவ்வொரு காரியாலயத்திலையும் 5 சட்ட அதாவது வழக்கறிஞர்கள் அங்கே இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிட்டி. அந்த காரியாலயத்தை நடத்தக்கூடிய தேவையான அனைத்து விதமான பொருளாதாரங்களை, அதுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் மேற்கொள்வதற்கான ஒரு ஃபினான்ஸ் கமிட்டி அங்கே இருக்கணும். மூணாவது வந்து மீடியா கமிட்டி. மீடியா கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அண்ட் டிஜிட்டல் மீடியா. அந்த தேர்தல் சமயங்களில் அங்கிருந்து நம்ம வெளியே பரப்பக்கூடிய செய்தித்தாள்களையும் நியூஸ் சேனல்களையும் போய் சேரக்கூடிய அந்த இதுக்கு ஒரு மீடியா கமிட்டியில் ஒரு 2 நபர்கள் இருக்கிறோம். மெடிக்கல் கமிட்டி ரொம்ப முக்கியம், மஸ்ட். ஏன் அப்படின்னா தேர்தல் நேரங்களில் நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் மறந்து தீவிரமாக செயல்பட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய மானிட்டர் பண்ணுறது, நம்மளோட உடல்நிலையெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு மருத்துவர் குழு ஒவ்வொரு காரியாலயத்தையும் நம்ம உருவாக்க போகிறோம். நாலாவது வந்து ஃபுட் கமிட்டி. உணவு ரொம்ப முக்கியம். அந்த உணவை 3 வேளையும் சரியான முறையில் சரியான விகிதத்தில் ஆரோக்கியமான உணவு அந்த கமிட்டியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஃபுட் கமிட்டி அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி கமிட்டி. இந்த ஐடி கமிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வாக்காளர்கள், அந்த வாக்காளர்களுடைய டேட்டாஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களோட ஐடியாக்கள் எல்லாத்தையும் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி, இந்த டேட்டாஸ் தான் வந்து அந்த காரியாலயத்தில் இருக்கும். மேலும் அத்தனை நிகழ்வுகளையும் அன்றன்ற பிரச்சனைகளையும் வந்து இந்த ஐடி தான் வந்து வெளிப்படுத்தணும். அதாவது ஆளும் அரசனுடைய தவறுகளையும் வெளிப்படுத்தணும், நம்மளுடைய நோக்கங்களையும் நம்மளுடைய செயல்களையும் நம்ம வெளிப்படுத்தணும். அதுதான் இந்த ஐடியினுடைய ரொம்ப முக்கியமான பணி. இதில் ரீல்ஸ் போடணும். நாம் கார் விட்டு இறங்கி வரது போடக்கூடாது. மக்கள் ரோட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, சாலைகள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளுக்குள்ளடைய ரீல்ஸ் அது மாதிரி அதை கொண்டு அதிகமாக போய் சேர்த்தணும் இந்த ஐடி டீம். 2 மாதங்களுடைய கடமையாக. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் சோசியல் மீடியா, ஃபோனை டச் பண்ணாத நபர்களே கிடையாது. அதனால அந்த மீடியாவை நம்மளுடைய ஆயுதமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நேரம் கம்மியாக இருக்குது. அதனால அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். அதனால சோசியல் மீடியாவை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும் வரக்கூடிய காலங்களில். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூத் கமிட்டி. ஆக்சுவலாக ஒரு தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதும் அந்த தேர்தலுடைய முதுகெலும்பே அந்த பூத் கமிட்டி தான். அந்த பூத் கமிட்டி எப்பேற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா ஏதோ 10 பேர்த்த போட்டால் அப்படி ஒரு டேட்டா கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து தலைமைக்கு ஒரு டேட்டா கொடுக்கறதுக்காக நம்ம தேர்தல் நடத்தல. நான் ஒவ்வொருவரும் வேட்பாளர் தான். அதை மனசில் வச்சுட்டு தான் நம்மளுடைய வேலைப்பாடுகள் இருக்கணும். அதனால அந்த பூத் கமிட்டியை வந்து நம்ம ஒரு உயிரோட்டமாக இருக்கணும். ஏன்னா பூத் கமிட்டி தான் அடிப்படையே. அந்த பூத் கமிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பூத்துக்குன்னு வந்து ஒரு இன்சார்ஜ் இருக்கணும். அவர் தான் அந்த பூத்துடைய கர்த்தா மாதிரி, அவர் தான் அந்த பூத்தை ஃபாலோ பண்ணுவார். அவருக்கு எல்லா விதமான பொறுப்புகளும் அந்த பூத்தை பற்றியான அனைத்து தரவுகளும் தெரிஞ்சவரை அவர் இருப்பார். அனைத்துடையும் அரவணைச்சு போகக்கூடியவரை அவர் இருப்பார். ரெண்டாவது வந்து இளைஞர்கள் 2 பேர் அந்த பூத்தில் இருக்கணும். ரெண்டாவது வந்து பெண்கள் 2 பேர் அந்த பூத்தில் இருக்கணும். அதில் வந்து 10 செயல் வீரர்கள். நான் முதல் சொன்ன பார்த்தீங்களா, 10 கேடர்ஸ், 10 செயல் வீரர்கள் அவங்க இருக்கணும். அவங்களாம் சிப்பாய்கள் போல இந்த ஒட்டுமொத்த இதையும் ரன் பண்ணுறதுக்கு. அப்போது இதில் மொத்தம் 15 பேர் கொண்ட ஒரு பூத்து கமிட்டி, ஒரு ஆரோக்கியமான உயிரோட்டமான பூத்து கமிட்டியை நீங்கள் நம்மளாம் சேர்ந்து உருவாக்கணும். அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டாவது, அந்த பூத்து கமிட்டி என்ன செய்யணும் அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் புள்ளி முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஓட்டு லிஸ்ட்டை அந்த பூத்து கமிட்டி கையில் கொடுத்தா அந்த எந்திரன் படத்தை வர மாதிரி தான் ஸ்கேன் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருக்கணும். டோர் நம்பர் சொன்னால், வீட்டு பேர் சொல்லணும், அப்பா பேர் சொன்னால், பையன் பேர் சொல்லணும். அந்த மாதிரி வந்து ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பூத்து கமிட்டிக்கு புள்ளி விவரமாக தரமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வாக்காளர் பட்டியலை மட்டும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா தேர்தலையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நாம் அதுக்கடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் வந்து நம்ம வேட்பாளர் அனைத்து பக்கம் போயிட்டு வரணும். அதாவது ஒரு வீதி விடாம, ஒரு மக்கள் விடாம நம்ம வேட்பாளர் அந்த மக்களை சந்திக்கணும். மக்கள் நம்ம வேட்பாளர் முகத்தை பார்க்கணும். அப்போ நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த முக்கிய பொறுப்பாளர் அனைவரும் சேர்ந்து திருச்செங்கோட்டு பகுதியை கட்டிப்படுத்த வர மாதிரி அப்படியே A to Z ஒரு வீதி ஒரு சந்து இல்லாமல் அதே மாதிரி ஒரே இடத்த திரும்பி போயிட்டு வராத மாதிரி
ஒரு ஒரு நூல் பிடிச்ச மாதிரி வண்டி எடுத்தால் அப்படியே போயிட்டு அவர் எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள அப்படியே அந்த கம்ப்ளீட்டாக எல்லா பகுதியிலையும் மக்களையும் சந்திச்சுட்டு வர மாதிரியான ஒரு ரூட் மேப் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து 12 நாள் தான் இருக்கும். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுலேருந்து இறுதி பட்டியல் தயாரானதுக்கப்புறம் மொத்தமே 12 நாட்கள் என்னும்போது தான் ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் இருக்கும். அதனால் நம்ம இப்போவே நமக்கான மேப் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த மேப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேப் ரெடி ஆயிடுச்சு. அப்போது நம்ம வேட்பாளர் அந்த வழியாக எல்லா வழியாக போகிறதுனா ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு விதமான சூழல்கள் இருக்கும், சாலைகள் அமைப்புகள் இருக்கும். அப்போது அந்த வேட்பாளர் போகிறதுக்கான பிரச்சார வண்டி சௌரியமாக அனைத்து சௌரியங்களும் உள்ளடக்கிய மக்களுக்கு எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு பிரச்சார வண்டி பிரத்யோகமான ஒரு பிரச்சார வண்டியை நம்ம வந்து இந்த தேர்தலுக்காக நம்ம வந்து சீக்கிரம் அதையும் இந்த ரூட் மேப் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமே பிரச்சார வண்டியும் நம்ம சீக்கிரம் நம்ம இது பண்ணிட போகிறோம். பிரச்சார வண்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ வண்டி ரெடி, மேப் ரெடி, ஓட் லிஸ்ட் ரெடி, பூத் கமிட்டி ரெடி. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நமக்கு வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறக்குள்ள நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒவ்வொரு பூத்துலையும் நம்ம உறுப்பினர்கள் வந்து குறைந்தபட்சம் 100 பேர் தான் இருக்கணும். 100 பேர் இருந்தால் தான் நம்ம தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியும். நம்ம 100 பேர்த்த டார்கெட் வச்சுருங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து நொடியாக தான் இந்த நேரத்தை நம்ம அளந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக பூத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை 100 பேர் டார்கெட் வச்சு டெய்லியும் 10 பேர்த்தையாவது உறுப்பினர் சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னும் 10 நாளில் அந்த 100 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் எல்லாரும் முதல்ல அந்த 100 பேர் இலக்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப மைண்டில் ஏற்றிக்கங்க. இந்த 10 நாளில் நம்ம வந்து 100 பேர் பூத்துக்கு 100 பேர் உறுப்பினருங்கிறத வந்து நம்ம வந்து முடிச்சிடணும். கம்ப்ளீட் பண்ணி லிஸ்ட்டை வந்து நம்ம அண்ணன் கையில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அதை பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னொன்று தினசரி பணிகள் ஒன்று இல்லை. இப்போ நம்ம வந்து தேர்தல் வந்து மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம வந்து திடீர்னு நம்மளுடைய உடம்பை வந்து திடீர்னு மாற்ற முடியாது. நம்ம உடம்பு ஒரு விஷயமா பழக்கப்பட்டிருக்கோம், கஸ்டமரியாக நம்ம உடம்பு ஒரு மாதிரி பழக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம தேர்தலுக்கு தர மாட்டோம். இது வெறும் தேர்தல் கிடையாது, பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க வந்து சாராயம், பணம், இது பொருள்னு எத்தனையோ ஆயுதங்களோடு வருவாங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம தலைவர் முகம்தான். அதனால அந்த முகத்தை நம்ம ஆயுதமா ஏற்றி அந்த முகத்துல அதனோட எண்ணத்தை ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு தேர்தல் அன்னைக்கு மட்டும் போய் நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு போடுங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நாளைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரியும் 100க்கு 90 பேர் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 10 பேர் தான் லேட்டாக எதிர்ப்பீங்க. அந்த 10 பேரும் சேர்த்து நாளை காலையில் எல்லாரும் ஃபோனில் அலாரம் வச்சு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். நாளையிலேருந்து 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிறோம். 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய டீ கடை எல்லா கடையிலையும் அப்படியே ஒரு வாக் போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், கடையில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் போய் ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறோம். அவங்களோட மக்களாக நம்ம வந்து அவங்களோட எண்ணங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், பேச போகிறோம், தேர்தலை பற்றி பேச போகிறோம். வரக்கூடிய தேர்தலில் என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு மக்களாக அப்போ துண்டெல்லாம் நீங்கள் போட வேண்டாம், ரொம்ப கேஷுவலாக அந்த மக்களாக பேசுங்க. நாளையிலேருந்து அதை பண்ணீங்க அப்படின்னா எண்ணி 10 நாளில் உங்களுக்கு இந்த திருச்செங்கோடு தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணங்களை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நாளைக்கு காலையிலேருந்து தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் முடிகிற நாள் வரைக்கும் காலையில் 5 மணிக்கு நம்ம எந்திரிக்கணுங்கிறத உறுதி ஏற்றுக்குங்க. மேலும் அதுக்கப்புறம் வந்து கோடை காலத்தில் தான் நமக்கு தேர்தல் நடக்கும். கோடை காலங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான காலம். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம உடம்பை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கணும். நல்ல நீர ஆதாரமான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் கேட்கலாம், என்னடா சாப்பிட்ற கூட சொல்லித்தரீங்களான்னு கேட்கலாம். நான் வந்து ஒரு 15 வருஷமாக தேர்தலில் வேலை செஞ்சுருக்கிறேன். அதில் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. திடீர்னு நம்ம பாடி நம்ம நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டாக நம்ம ஒரு உடம்பு ஒரு அமைப்பை வச்சு வளர்த்திருப்போம். திடீர்னு அதை கொண்டு போய் வெயிலில் நிற்க வச்சோம்னா அதுக்கு என்ன வேணும்னு தெரியாது. அப்போது அதுக்கு வந்து நம்ம முதலே அதை தயார் பண்ணணும். அந்த உடம்புக்கு தேவையான அந்த நீர் அப்போ நம்ம மறந்துடுவோம். தேர்தல் வேலைக்கு போயிட்டோம்னாலே நம்மளை நம்ம இருப்போம். அப்படி நம்ம மறந்து இருந்தாலும் நம்ம உடலை நம்ம ஆரோக்கியம் வச்சுட்டோம்னா தான் நம்ம வேலைகளும் அதிகமாக செய்ய முடியும். அதனால நீர் ஆதாரமான உணவுகள் அதிகமாக எடுங்க. 3 வேளைக்கு கண்டிப்பாக டைமுக்கு சாப்பிடுங்க. தேவையற்ற உணவுகளை தேர்தல் முடிகிற வரைக்கும் தவிர்த்துக்குங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறக்கம் ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கணும். நாம் நைட்டு விடிய ஒபாமா அரசியல், அமெரிக்க அரசியல்லாம் பேச வேண்டாம். சாப்பா 10 மணி வரைக்கும் அரசியல் பேசிட்டு 10 மணிக்கு மேலே தூங்கிட்டோம்னா தான் காலையில் மறுபடியும் நம்ம தொடர்ந்து 5 மணிக்கு எழுந்து நம்மளுடைய வேலையை கண்டினியூவாக நம்ம செயல்பட முடியும். அதனால் நேரத்துக்கு நல்லா தூங்குகிறோம். அதே மாதிரி 5 மணிக்கு எழுந்து தேர்தல் பண்ணி ஆரம்பிக்கிறோம். நல்ல உணவு, சரியான உணவை எடுத்துக்கிறோம். நல்ல நீர் சத்துள்ள தண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம தேர்தலுக்கு தயாராகி
மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லி சேகரித்து கொண்டு போய் எல்லாம் வச்சுருப்போம். நம்மளுக்கு தான் திடீர்னு அந்த நேரத்தில் தான் ரொம்ப திட்டம் போடுவாங்களே, மக்கள் நலனை திட்டம் போட மாட்டாங்க. எந்தெந்த பகுதியில் எவ்வளோ சாராயம் கொடுக்கணும் என்னங்க. அம்பேத்கர் வந்து அனைவருக்கும் அனைவருமான சட்டங்களை இயற்றினார், அனைவரும் எல்லாம் உயர்ந்து வரணும் அப்படின்னு. இங்கே இவங்க இது வந்து இந்த காலனி இதுக்கு 3 ஓட்டர் கொடுக்கணும், இவங்களுக்கு 2 ஓட்டர் கொடுக்கணும், இவங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்தி கொடுக்கணும், 1000 ரூபாய் சேர்த்தி கொடுக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையும் வரக்கூடிய தேர்தலில் திருச்செங்கோடு சட்டமன்றத்தை மட்டும் ஒரு நேர்மையான தேர்தலை தான் நம்ம நடத்த போறோங்கிறத உறுதி எடுத்துங்க. எவனும் 1 ரூபா இந்த தேர்தலில் என்னங்க கொடுத்துட்டு சாராயத்தை கொடுத்துட்டு ஓட்டு வாங்க எவனும் கனவோட தேர்தல் வரக்கூடாது. அதை நீங்க உறுதியா இருங்க. நமக்கு நம்ம அண்ணன் இருக்காரு, நம்ம கேடர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. நம்ம உயிரை கொடுத்தாவது நம்ம பயிரை காப்பாற்றணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும். இந்த தேர்தலில் பணம் கொடுத்து காசு கொடுத்து சாராயம் கொடுத்தலாம் நினைச்சிட்டு இருக்க இந்த செயலை வரக்கூடிய தேர்தலில் இனி திருச்செங்கோட்டில எல்லாம் 100 ரூபா நோட தூக்கி நைட் எங்கேயும் சுத்த முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அதை வந்து அதுல வந்து இன்னொரு விஷயம், மக்களையும் ரொம்ப இது பண்ணாம மக்களா சேர்ந்து இந்த பணமோ இந்த சாராயமோ நம்ம வாழ்க்கையை முன்னேற்றாதுன்னு சொல்லி புரிய வச்சு அதோடு சேர்த்து இதை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை. மேலும் அதை எவிடன்ஸா ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம அதிகமான புகார்களை கொடுக்கலாம். ஏன்னா பல தேர்தல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வாக்குகளுக்கு பணம் கொடுத்து நீங்க ரொம்ப போகும்போது புகார்கள் அதிகமாச்சு அப்படின்னா அந்த தேர்தலே நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம வந்து ஜெயிக்கத்தான் போறோம் உறுதியா. ஆனா அந்த வெற்றியும் எப்படிப்பட்ட வெற்றியா இருக்கணும் அப்படின்னா ஒரு தூய்மையான தேர்தலுக்கான வெற்றியா நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த தேர்தல் கவனம் செலுத்துறது. ஓட்டிங்ல வந்து நிற்போம். ஓட்டிங்கில் வரும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஓட்டிங் வந்து நம்மளுடைய பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து 5 மணிக்கு ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் பூத்துக்குள்ளே போயிடணும். நீங்கள் பூத்துக்குள்ளே போனீங்கன்னா தான் அங்கே இருக்கிறவங்க வந்து உங்களுடைய பூத் பேலட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அதில் வந்து செக் பண்ணி காட்டுவாங்க, செக்லிஸ்ட் காட்டுவாங்க, ஒவ்வொரு கட்சி ஓட்டு போட்டு காட்டுவாங்க. நீங்கள் எல்லாம் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் முன்னாடி பார்த்து நீங்கள் ஓகே சொன்னீங்க, ஆமாம் இது ஓகே நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அதை லாக் பண்ணி அதில் சீல் வைப்பாங்க, உங்கள் கையெழுத்து வாங்குவாங்க. அதனால ரொம்ப முக்கியம், நீங்கள் விடிய வேலை செய்கிறத விட காலையில் பூத் ஏஜென்ட் பூத்து அந்த அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ப்ராப்பராக நம்ம அங்கே தயாராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அதில் கையெழுத்து போட்டீங்கன்னா தான் 2வது கவுண்டிங் அன்னைக்கு நம்ம அதையும் வந்து செக் பண்ண முடியும். அதனால அந்த ஓட்டிங் அன்னைக்கு ப்ராப்பராக 5 மணிக்கு பூத்துக்குள்ள ஆள் போயிடணும். அதே மாதிரி வந்து வெளியே வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் 200 மீட்டருக்கு வெளியே நம்ம வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா வாக்காளர்களுடைய பாகமின் வரிசை அவங்களுக்குலாம் அது தெரியல அப்படின்னா நம்ம அதை அவங்களுக்கு காட்டுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அது வந்து வெறும் அது மட்டும் கிடையாது, கடைசி நேர நொடியிலையும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய மனங்கள் மாறும். அப்போ வந்து நம்மளுடைய சின்னமும் நம்ம தலைவரின் முகமும் அந்த வாக்கை மாற்றக்கூடிய ஒரு சக்தியா இருக்கும். அதனால வந்து நீங்க அதுலயும் ரொம்ப கவனமா ரொம்ப ப்ராப்பரா வெளியிருக்கணும். 2வது வந்து பூத்துக்குள்ள உட்காரவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஓட் லிஸ்ட்டுக்கு அத்துப்படியா இருக்கணும். ஏன்னா இந்த டைம் எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த இறந்தவங்க ஓட்டு டபுள் என்ட்ரிலாம் மேக்ஸிமம் நீக்கியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள வந்து டைமிங் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். 10 மணி 1 மணி 4 மணி கணக்கு வச்சுக்கோங்க. 10 மணிக்கு வரக்கூடிய போலான ஓட்டுடைய லிஸ்ட் வெளியே வரணும். அதில் மிஸ் ஆன எந்தெந்த ஓட்டெல்லாம் மறுபடியும் மிஸ் ஆகிருக்குதோ அந்த ஓட்டையெல்லாம் மறுபடியும் நம்ம வந்து வெளியே நம்ம டீம் போய் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா நம்மளுடைய ஓட்டர்ஸ்லாம் நமக்கு தெரியும், அவங்க வெளியே இருப்பாங்க, அப்புறம் போய்க்கலான்ட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கூட்டம் குறையிட்டுன்னு இருப்பாங்க. நாம தான் அவங்க கூட போய் பேசி அன்பாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய ஓட்டை போட வைக்கணும். அந்த மாதிரி 10 மணி 1 மணி 4 மணிங்கும் போது ஃபைனல் லிஸ்ட்டை கையில் எடுத்துட்டு எல்லா மக்களையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு வெளியூர் இருக்கிறவங்களையும் நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்களையும் வர வச்சு ஒரு 100% வாக்கை இந்தியாவிலேயே திருச்செங்கோட்டில் தான் நம்ம வந்து உருவாக்க போறோம் வாக்குப்பதிவை. அப்புறம் வந்து கவுண்டிங் நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து அந்த நம்மளுடைய பேலட்ஸ்லாம் வந்து இதில் வச்சுருப்பாங்க. அதுக்கான கண்காணிப்பு குழு நம்ம போட்டிருப்போம். நம்ம 24 hours மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். அந்த மானிட்டருக்கு அப்புறம் வந்து கவுண்டிங் வரும். கவுண்டிங்கும் நம்ம காலையில் நேரத்தில் அதே மாதிரி 5 மணிக்கு உள்ளே போயிடணும். அந்த கவுண்டிங் உள்ளே போகிறவங்க அப்போ போனால் தான் அந்த சீலை உடைக்கும் போது நம்ம கையில் இருக்குதான் ஒரு டைம் செக் பண்ண முடியும். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓட்டு, அதாவது போஸ்டல் ஓட்டை எண்ணுவாங்க. போஸ்டல் ஓட்டில் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா போஸ்டல் ஓட்டு தான் வந்து அதை வச்சு தான் கடைசி நேரத்தில் இந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டு பத்தாத வேலையெல்லாம் அந்த நேரத்தில் வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் முதலே கவுண்ட் பண்ணி 10ஆல் இருந்து அந்த ஓட்டு செல்லுதா கரெக்டாக விழுந்திருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்டீல் கரெக்டாக விழுந்திருக்குதா, டபுள் என்ட்ரி இருக்குதா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதையெல்லாம் ஃபஸ்ட்டு நோட்ஸ் போட்டு வச்சுட்டு கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். கவுண்டிங் என்னும்போது ரொம்ப கவனமாக இருந்து பொறுமையாக அது ஒவ்வொரு பாக்ஸாக போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம கவுண்ட்ஸ்லாம் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலும் உடனே தலைமைக்கு தெரிவிச்சுட்டு அதுக்கான வந்து நம்ம அங்கே நம்மளுடைய வாதத்தை வச்சிடணும். அட்வொகேட்டை கூப்பிடணும். கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. அனாவசியமான நெசசரி டாக் எதுவுமே இருக்கக்கூடாது. சந்தேகம் அப்படின்னு நம்ம மனசில் பட்டுட்டா ஒரு செகண்டில் வந்து டக்குன்னு அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இருங்க, எங்கள் நிர்வாகிகள் நான் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த சட்டமன்ற பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது வந்து ஒரு ஓட்டுலையும் கூட மாறலாம். அதனால் நமக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அதனால் அதை ரொம்ப நீங்கள் கவனமாக கவுண்டிங்கில் இருக்கணும். கவுண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான தருணம். நம்ம தலைவர் தளபதி கண்டிப்பா முதலமைச்சராக பதவி ஏற்பாரு. அப்படி பதவி ஏற்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய இது ஆதரவு வேணும்லங்க. அதுக்கு ஒரு கடிதம் அண்ணன் கையில கொடுப்பாங்க. நாம தான் அந்த கடிதத்தை வாங்கி அண்ணன் கையில கொடுத்துட்டு இந்த தேர்தலுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த தேர்தல் வேலையை முடிச்சுட்டு போறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்ச்சி.